ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டெல் லேப்டாப்பில் காம்பல் போர்டு ஒன்று சர்வீஸ் வந்துருந்துச்சு 7490. அடாப்டர் ப்ளகின் பண்ணோம் அப்படின்னா போர்டு ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகிடுது. என்னென்ன வோல்டேஜ் ஜென்ரேட் ஆயிருக்குன்னு பார்த்தப்போ 5 வோல்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு, 3.3 வோல்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு, 1.05 ஜென்ரேட் ஆயிடுச்சு, 1 வோல்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. திரும்ப ஆன் பண்ணிவிட்டு ரேம் வோல்டேஜ் செக் பண்ணோம் அப்படின்னா ரேம் வோல்டேஜும் ஜென்ரேட் ஆயிடுச்சு. டைப் சி போர்ட்டில் போர்டு வந்து ஆன் ஆகிட்டு ஸ்டேபிளாக நிற்கிது. அடாப்டரோட ஐடி எதுவும் டிஸ்டர்ப் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பார்த்தப்போ கிரவுண்டில் இருந்தது. ஐடி லைனில் இருக்கிற டயோடை செக் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட்டாக இருந்தது. அதனால் அந்த டயோடை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். டயோடை ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட கிரவுண்ட் ரிலீஸ் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிரவுண்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. எக்ஸாக்ட் ஓம்ஸ் வேல்யூ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து மெக்ஓமில் இருக்குது. போர்டில் இருக்க ஃப்ளெக்ஸை நல்லா தரவாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒயிட் கிளாத்தில் வைப் பண்ணியாச்சு. அடாப்டர் ப்ளகின் பண்ணால் போர்டு ப்ராப்பராக ஆன் ஆயிடுச்சு. மதர் போர்டை கிட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடாப்டர் ப்ளகின் பண்ணோம் அப்படின்னா போர்டு ஆன் ஆகிட்டு டிஸ்பிளே அவுட்புட் வந்துருச்சு. இன்ட்ரெஸ்டிங் சிப்பில் வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.